ஃப்ரெண்ட்ஸ் பயம் வந்துட்டாவே ஒன்றுக்கு வந்து பிசிறின்னு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு டேர்னிங்கும் வளையும் போதும் அப்படி பேதி பிடிக்குது நம்மளுக்கு. ஆண்டவா எப்படின்னா காப்பாத்துறா சாமி. எவ்வளோ பள்ளமாக இருக்கு. சும்மா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நம்ம அடுத்த விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த விளாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஊட்டி ஏலகிரி மலைக்கு தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புது பைக் எடுத்துன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் ஏற போகிறோம். எப்படி ஏற போகிறோன்றது எனக்கு தெரியல, ரொம்ப பயமாகவும் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். புதுசாக பேசுகிறேன்னா எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. ஸோ தம்பி இப்படிலாம் பேசுகிறேன், கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்குமான்னு சொன்னால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏடா ஸ்டார்டிங்கே கொளருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக்கை பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. கலரு தெரியாதுல்ல பைக்கு. நீங்கள் என்னடா கலர் அடிக்கிறீங்க? கலரு நான் அடிக்கிறேன்டா கலரு. ஐயா சமைச்சியாக அடிச்சுக்கிறாரு கலரு. ஏலகிரி 58 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்ட்ரைட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏலகிரிக்கு போகிறது வந்து ஊத்தாறு வழியாகவும் போகலாம், சிங்கராப்பட்டி வழியாகவும் போகலாம். இப்போ நம்ம சிங்கராப்பட்டி வழியாக தான் போகிறோம். இப்போ நம்ம சிங்கராப்பட்டிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி இனிமேல் நேராக ஸ்ட்ரைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மோட்டோ விளாகிங் பண்ணுறது. பட் அந்த இடத்துல எப்படி வந்து ஹில் ஸ்டேஷன் ஏற போகிறன்றதே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு சரியான புளிய மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் பார்த்தோன்னா அவ்வளோ புளிய மரம் சைடில் இருந்து எல்லாமே எடுத்துட்டாங்க. 2 சைடும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எடுத்து ரோடு போகிறன்ட்டு போட்டு எல்லா புளிய மரத்தையும் எடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கே இப்போ வெறிச்சோடி இருக்குது. A few moments later. நாங்கள் போகிறதாண்டா சிக்னலு, நாங்கள் போகிறதாண்டா ரூட்டு. எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சாட்டர்டேவா, நல்ல கூட்டமாக இருக்கா? நாளைக்கு சண்டே ஒன்றும் அதிகமாக இருக்குமா? ஒரு நாத்தனாங்க அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே பாயாசம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். முன்னாடி போவோம் நம்பி பின்னாடி கரெக்டாக போயிருக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு முன்னாடி பேரிகேட் என்ன இருக்கும், டக்குன்னு அவன் வளைஞ்சிருவான், நாம் விழிஞ்சிருவோம். புரியுதுங்களா? ஸோ யாரை எங்கே பார்த்தாலும் யாரையும் நம்பி அவன் போகிறான் அப்படின்றதுக்காக அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகாதீங்க. பைக்கில் மட்டும் இல்லை, எதுக்குமே சொல்கிறேன், லைஃப்பில் கூட யாரையும் நம்பியே இருக்காதீங்க. யார் எப்போ காலை வாருவாங்கன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம ஒரு இடத்துல எப்போ நம்ம அவைலபிளாக இருக்கிறோமோ அப்போ நம்ம இடத்துல மரியாதை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாம் அப்பப்போ அவைலபிள் இல்லாமல் கொஞ்சம் பிஸியாக இருக்கணும். அங்கங்கே அப்பப்போ பிஸியாக இருந்ததுனா தான் நம்மளுடைய அருமை என்னான்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, ஏன்னா ரொம்ப அறுப்பு போடுறான்னு தான் நினைப்பீங்க. அறுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி நான் சொல்லுவேன், நீங்கள் கேளுங்க. எப்பயுமே ஒருத்தர் அவைலபிளாக இருக்கவே இருக்காதுங்க யாருக்குமே. அது காதலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா, சரியான வியூ ஃப்ரெண்ட்ஸ். வேற மாதிரி இருக்குது பாருங்க. வா எப்படி மழை உருவா இருக்கு பாருங்க, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களா. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. உள்ள போனால் சரியான பயமாக இருக்குது. நிறைய ரைடு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பாருங்க, துரித்தனமாக இருக்குதுல்ல. என்ன நிறைய பேர் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். காவல்துறை போடா. காவல்துறை பார்த்தா மட்டும் எங்கே தானே பயம் வருதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இந்தாங்க ஒரு பெண்டுக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பெண்டும் வளையும் போது நான் பட்ட கஷ்டம் இருக்குது. அடா கடவுளே, அது உங்களுக்கு சொன்னால் புரியாது ஃப்ரெண்ட்ஸ். பீ கிழிஞ்சிட்டேன். அங்கங்கே உட்காந்துருக்காங்க அப்படியே. பேர்ல்ஸ் வாகன் நல்லா ஃபேமிலியோடு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. அடா கடவுளே, அடுத்த பெண்டு வந்துருச்சு. ஒரு பெண்டு வர திக்குன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு வளைவுக்கும் போலீஸ் வந்துட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அது என்னவோ தெரில ஃப்ரெண்ட்ஸ். பயம் வந்துட்டாவே ஒன்றுக்கு வந்து பிசிறின்னு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியே எனக்கு இதுமாரி இப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு ஒன்றுக்கு தெரியும் அப்படியே. இப்போ அதேமாரி ஒன்றுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் விட முடியாது, எங்கே பார்த்தாலும் வெறும் போலீஸாகவே இருக்கிறாங்க. எப்படின்னா மேலே போய் தான் விடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் எல்லோரும் ஒரு டைம் வந்து ஏலகிரி விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் லவ்வர் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்க்குறதுக்கு இயற்கையும் பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டன்னிங்கான வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தான் டிராஃபிக்னு சொல்லிட்டு மேலே வந்தால் மேலே அதை விட பயங்கரமான டிராஃபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கீழே பார்த்தா எவ்வளோ பள்ளமாக இருக்குது. அட சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. இங்கே என்னடானா இவ்வளோ லைனில் கியூ கட்டி நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா ஏதோ சந்தில் நுழைவோம். ஆண்டவா எப்படின்னா காப்பாற்றுறா சாமி, பத்திரமா கூடு மாதிரி கூண்டு வந்து விட்றான். எப்பா இவ்வளோ டிராஃபிக்கு மேலேயே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெங்களூர்காரங்களுக்கு இருக்கிற வேலையே இல்லை இடங்குது. ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பைக் எடுத்துக்கிறாங்க, ரைடிங் கியர்ஸு ஜாக்கெட்லாம் போட்டுக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஃபுல்லாக பார்த்தோன்னா நாம் பார்க்காத வண்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லையா? டேய் யாரா நீங்கள்? ZX 4R ஒன்று வரும் பாருங்க, சும்மா கொஞ்சம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஜோடியாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமெல்லாம் எப்போ இதுமாரி போடுறது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் நடக்குது. போதுங்க பாருங்கள், சொயின்னு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை பாட்டுட்டு நாமளும் ஒரு நாள் என்னது நடக்குதான்னு பார்ப்போம். வேணா சும்மா சொல்லணும்னு போகிறீங்களா? அதுக்கும் ஜோடியாக போகணும் ஆசை தான். இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி ஒருத்தர் போகிறாங்க. நம்மளுக்கு ஜோடியாக போகணும் ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா, நானே இதில் ஒருத்தன் தான். இவ்வளோ பெரிய மேடு பாருங்களேன், அதை சுற்றிலுமே வளைவும் பாருங்கள். ஆஹா, இது அப்படியே போய் யூட்டர்ன் பண்ணும் பாரு ஃப்ரெண்ட்ஸு. ஒரு டேர்னிங்கும் வளையும் போதும் அப்படி பேதி பிடிக்குது நம்மளுக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க. எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பெங்களூர்காரங்க தான். அந்த கேஏ நாங்களும் வெறும் பைக்கை ஓட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக செம்ம மேரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான்லாம் எங்கெல்லாம் வருவேன், சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தானே தெரியுமா? சமத்தியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொந்த பைக்கு, நம்ம பைக்கு எடுத்துக்கின்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறி அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வரும் பாருங்க ஒரு ஹாப்பி. பத்திரமா மேலே வந்தேன் பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் செல்லக்குட்டிக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏலகிரி நொட்டி வந்துட்டோம். R15 வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு வண்டி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் பிரிஸ்ட் பெயின் ஓவராக இருக்குது. இந்த ஹெல்மெட் தலையில் மாட்டின்னு வரதவரை ஆக்சர் ஹெல்மெட் மாட்டினுக்கிறேன்னா அது ஒரு 1.5 கிலோ இருக்குது. அப்படியே தூக்கி மாட்டின கழுத்து 2 வலிக்குது பாருங்க. ஒரு வலி வெண்ண ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ பார்த்தா இன்னும் இதை விட செம்மையான இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.